ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 6 ஆஃப் டெய்லி கோடிங். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சியில் எப்படி ஒரு ஸ்டாக்கை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அந்த ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர்ஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி எவால்வேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நார்மலாக எப்படி எக்ஸ்பிரஷன்ஸை எவால்வேட் பண்ணுவோம், இப்போது கம்ப்யூட்டர்ஸில் எப்படி அதை பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிட்டோம்னா, இதில் நம்ம நார்மலாக இந்த எக்ஸ்பிரஷனை எவால்வேட் பண்ணுறதுக்கு எப்படி இது வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸை விட மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனுக்கு ப்ரெசன்ஸ் அதிகம். அப்படின்னா நம்ம 1 + 2 - 3ன்னு இருக்குது. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு ப்ரெசிடென்ஸ் சேம் தான். ஸோ அதனால் அந்த 1 + 2 3 ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆர் மல்டிப்ளிகேஷனை கம்பேர் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரெசிடென்ஸ் அதிகம். ஸோ மைனஸ் அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 3 - 15 -12 ஆகிடும். ஸோ இப்படி தான் மேனுவலாக எவால்வேட் பண்ணுவோம். இப்படி ஆப்ரேட்டர் நடுவில் இருந்துட்டு ஆப்பரன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறது வந்துட்டு இன்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இப்படி கால்குலேட் பண்ணுறதை விட நம்ம ஆப்ரேட்டர்ஸ் தேவையான ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டும் முன்னாடி இருந்துட்டு ஆப்பரண்ட் பின்னாடி இருக்கிறத போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இப்போது கம்ப்யூட்டர்ஸில் எவால்வேட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ஃபிக்ஸ் ஆப்ரேஷனை விட போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போது இந்த மாதிரி இல்லை இதை விட காம்ப்ளெக்ஸான ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போது நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட் ஆகணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த ஆப்ரேஷனே பண்ண முடியும். அதுக்கு பதிலாக ரெண்டும் முன்னாடியே கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸால் ஈஸியாக எவாலுவேட் பண்ணிட முடியும். உதாரணத்துக்கு ஒரு 5 + 6 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா இதை போஸ்ட்ஃபிக்ஸில் எப்படி எழுதலாம்னா 5 6 ப்ளஸ், ஏன்னா இது ஒரு ஆப்ரண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ரேட்டர் பின்னாடி இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறோம் 4 வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நடக்கும். ஸோ மைனஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆப்ரண்ட் தான். ஸோ 2 ஆப்ரண்ட்டு பின்னாடி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு மைனஸை கம்பேர் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நடக்கணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு நடக்கணும். அதுலேருந்து ஒரு ஆப்ரண்ட் வரும். ஸோ அதனால் 4 அப்புறமேட்டு இதில் மறுபடியும் 2 ஆப்ரண்ட் அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ அப்புறமேட்டு மைனஸ் போடுவோம். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா 2 ஆப்ரண்ட் அதுக்கப்புறமேட்டு ஆப்ரேட்டர். ஸோ இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ஆஸ் அ ஹோல் வந்து இது ஒரு ஆப்ரண்ட். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரண்ட் அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதுலேருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஆஸ் அ ஹோல் வந்து ஒரு ஆப்ரண்ட். நெக்ஸ்ட்டு மைனஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கான வேல்யூ கிடைச்சிடுச்சு, இதுக்கான வேல்யூவும் கிடைச்சிடுச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த மைனஸ் ஆப்ரேஷனை ஈஸியாக பண்ணிட முடியும். இதை தான் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இதனால் இதை வச்சு நம்மளால் ஒரு எக்ஸ்பிரஷனை ஈஸியாக எவாலுவேட் பண்ணிட முடியும். இதுக்கு நமக்கு ஸ்டாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஆப்ரண்டுக்கு தனி ஸ்டாக் வச்சுப்போம், ஆப்ரேட்டருக்கு தனி ஸ்டாக் வச்சுப்போம். இப்போது வர்ற என்ன ப்ரொசீஜர்னால் வர்ற ஆப்ரண்ட் எல்லாத்தையும் ஸ்டாக்கில் புஷ் பண்ணிகிட்டே வருவோம், ஆப்ரேட்டர்ஸையும் புஷ் பண்ணிகிட்டே வருவோம். இதில் ஒரு வர்ற ஆப்ரேட்டருக்கு முன்னாடி இருக்க ஆப்ரேட்டர் வந்துட்டு சேம் ஆர் ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ரண்ட் ஸ்டாக்கில் முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு 2 ஆப்ரண்ட்ஸை வச்சுட்டு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி அந்த ஆப்ரண்ட் ஸ்டாக்கில் வேல்யூவை புஷ் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி இருக்கிற ஆப்ரேட்டரை பாப் பண்ணிவிட்டு வர்ற ஆப்ரேட்டரை போட்டுருவோம்.
இத நம்ம ஆக்சுவலி பெர்ஃபார்ம் பண்ணா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்பரண்ட் இருக்கு. ஸோ அத டைரக்ட்டா புஷ் பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளஸ்ங்கிற ஆப்பரேட்டர் இருக்கு. இதுல பிளஸ் இது பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு 2வ போட்டுருவோம். இப்போ மைனஸ் வரும். மைனஸ் வரும். இப்போ இந்த மைனஸ வந்துட்டு பார்க்கும்போது இதுக்கு சேம் ப்ரெசிடென்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூக்கு சேம் ப்ரெசிடென்ஸ் தான். அதனால இது 2 வேல்யூயும் பாப் பண்ணிட்டு 2 வேல்யூ பிளஸ் ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணி அதுல 3 வரும். ஸோ அத வந்துட்டு மறுபடியும் ஸ்டாக்ல புஷ் பண்ணிருவோம். ஸ்டாக்ல புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஆப்பரேட்டர ஸ்டாக்ல புஷ் பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 3 வரும். ஸோ இத வந்துட்டு நம்ம மறுபடியும் இதுல ஸ்டாக்ல புஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் வரும். இப்போ உள்ள இருக்க ஆப்பரேட்டர் வந்துட்டு இருக்கிறத விட அதிகமா கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம டைரக்ட்டா ஆப்பரேட்டர புஷ் பண்ணிருவோம். இல்லன்னா, நம்ம இல்ல அதுக்கு பதிலா சேம் ஆர் ஹையரா இருக்கும்போது தான் நம்ம அந்த ஆப்பரேட்டர பாப் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன எவாலுவேட் பண்ணி வேல்யூஸ புஷ் பண்ணுவோம். இப்போ ஸ்டாக் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மறுபடியும் மேல இருந்து எல்லா வேல்யூஸையும் எல்லா ஆப்பரேட்டரையும் பாப் பண்ணி ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ 5 இன்டூ 3 15 15 வந்துரும். மைனஸ் 3 ஏன்னா ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது 15 மைனஸ் 3ன்னு இருக்கும். ஆனா ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு முன்னாடி இருந்தா எவாலுவேட் பண்றதுனால, இப்போ இந்த காமுடேட்டிவ் ஆப்பரேஷன்ஸுக்கு மட்டும் இத ரிவர்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி பண்றது மூலியமா நம்மளால ஈஸியா ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணிற முடியும். இதுவே நம்ம அ அ பேரந்தசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு பேரந்தசிஸ் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பரேஷன் இருந்துச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பேரந்தசிஸ ஃபர்ஸ்ட்டு இதுல புஷ் பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு 4 இருந்துச்சுன்னா இதையும் புஷ் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸா இருந்துச்சுன்னா, இதையும் புஷ் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் 5 வருது. ஸோ இதையும் புஷ் பண்ணிருவோம். இப்போ இப்போ இன்கமிங்ல குளோசிங் பேரந்தசிஸ் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம டில் இந்த ஓப்பனிங் பேரந்தசிஸ பார்க்குற வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ எவாலுவேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ 5 + 4 9 வந்துரும். இந்த 9 வந்துட்டு இந்த இடத்துல போட்டுட்டு இந்த இதையும் பாப் பண்ணிரும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம இந்த பேரந்தசிஸ்க்குள்ள இருக்க ஆப்பரேஷன்ஸுக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் குடுக்குறோம். அதனால இத பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர்ல உள்ள தள்ளிடுவோம். அப்புறமேட்டு 7 இருக்கும். அப்புறம் கடைசியில எல்லா வேல்யூயும் பாப் பண்ணும்போது 7 × 9 63 அந்த மாதிரி வந்துரும். எல்லாத்தையும் பாப் பண்ணிடுவோம் எவென்ச்சுவலி. ஸோ பேசிக்கா இந்த மாதிரி தான் ஆப்பரேஷன்ஸ் அ பண்ணுவோம். இத வந்துட்டு எப்படி கோட்ல பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அ தனித்தனியா ஆப்பரண்ட்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸுக்கு தனி ஸ்டாக் இருக்கணுங்கிறனால, இது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிங்காவே மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். ஒரு சேம் டேட்டா டைப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரேயும், அதுக்கப்புறம் அந்த டாப் இண்டெக்ஸையும் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். ஆஸ் அ ஹோலா ஸ்ட்ரக்ட்ன்னு கால் பண்ணிக்கிறோம். இத இனிஷியலைஸ் பண்றதுன்னா, அ மறுபடியும் யூஸ் பண்றதுனால
இப்போ ஸ்டாக்க வந்து இனிஷியலா -1 வச்சுக்கிறோம். -1 ஏன் வச்சுக்கிறோம்னா, அ ஆக்சுவலி என்ன இண்டெக்ஸ்ங்கிறத மெயின்டெயின் பண்ண முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்ப ஆக்சுவலா நம்ம கோடுக்கு போனோம்னா, ம் ஒரு ஒரு கன்டினியூஸா ரன் ஆகுறதுனால ஒரு டூ வைல் லூப் போட்டு வச்சிருக்கோம். ஸோ க்யூன்னு பிரஸ் பண்ணா அது வந்துட்டு குவிட் ஆகணும். அதுக்காக. இத விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டாக்க இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ரிசல்ட் இன்புட்ட வாங்குறோம். ஃபர்ஸ்ட்டு முன்னாடி முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம இதில ஒவ்வொரு கேரக்டர ஸ்ப்ளிட் பண்றதுக்காக இந்த strtok அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன யூஸ் பண்றோம். இது வந்துட்டு ஓ ஓ அந்த டில் அந்த டீலிமிட்டர் வரைக்கும் இருக்கிற கேரக்டர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒவ்வொன்னா பார்க்குறோம். இத வந்துட்டு ஒரு வேள அது நியூ லைன் கேரக்டர் ஆர் நியூ லைன் கேரக்டர் ரிமூவ் பண்றதுக்காக நியூ லைன் பதிலா டெர்மினேட்டர் கேரக்டர் போட்டுருக்கிறோம் அந்த ஸ்ட்ரிங்ல. நெக்ஸ்ட் இது ஒரு ஆப்பரேட்டரான்னு பார்க்குறோம். ஆப்பரேட்டர்னா லைக் அது வந்துட்டு பிளஸ்ஸா, மைனஸா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா அப்படின்னு பார்க்குறோம். ம். ஸோ வந்துட்டு ஆப்பரேட்டரான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே நேரத்தில ஸ்டாக் வந்து ஸ்டாக் வந்துட்டு எம்ப்டியா இல்ல. அதே நேரத்தில இருக்கிற இருக்கிற டோக்கன் அப்கமிங் டோக்கன் வந்துட்டு இருக்கிற இதுக்கு வந்துட்டு ஹையர் ஆர் சேம் பிரசிடென்ஸா இருந்துச்சுன்னா, நம்ம ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஆப்பரேட்டர அந்த ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணிடுவோம். பாப் பண்ணிட்டு அத வந்துட்டு இந்த பெர்ஃபார்ம் ஆப்பரேஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷனுக்கு அனுப்புவோம். இது வந்துட்டு என்ன பண்ணும்னா, இந்த ஆப்பரேஷன் வேல்யூ வாங்கிட்டு எந்த ஸ்டாக்ல ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு இதில ஆப்பரண்ட் ஸ்டாக்ல வந்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட்ட எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாப் வாங்கிட்டு இந்த பாப் பண்ணிட்டு இந்த வேல்யூல போடணும் அப்படிங்கிறதுனால இத வந்துட்டு இங்க போடுவோம். ஸோ வந்துட்டு குறிப்பிட்ட வேரியபிள்ல இதுலருந்து காப்பி பண்ணிட்டு டாப்ப வந்து டிக்ரிமென்ட் பண்ணிடுவோம். ம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவ ஒரு இன்டிஜர் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து பண்ணல. நெக்ஸ்ட் இன்ட்க்கு பதிலா ஃப்ளோட் அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இத பண்ணலாம். ஸோ பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கு. ஸோ வந்துட்டு இத இன்டிஜர் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு வேள நெகட்டிவ் வேல்யூ அக்கவுண்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, சைன -1 போட்டுட்டு அத வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிருவோம் எவென்ச்சுவலி. அதுக்கப்புறமேட்டு ம் ம் ஒரு வேள நெகட்டிவ் வந்துச்சுன்னா, அது வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக. இல்லன்னா நம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு ரிசல்ட்ட வந்துட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த இருக்கிறத வந்துட்டு இந்த கேரக்டர்ல இருந்துட்டு -0னா இதோட ஆஸ்கி கேரக்டர் 48 வரும். ஸோ 48ஆல மைனஸ் பண்ணி அத வந்துட்டு ஆட் பண்றது மூலியமா நம்மளால அ கேரக் அ அ இந்த ஸ்ட்ரிங்க வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியும். ம். ஸோ வந்துட்டு நம்ம ம், ம். இதன் மூலியமா இந்த ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்கா என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆப்பரேட்டரான்னு பார்க்குறோம். ஆப்பரேட்டரா இருந்துச்சுன்னா, வர்ற ஆப்பரேட்டர் வந்துட்டு ம் இது ஹையர் ஆர் லோவர் ஹையர் ஆர் சேம் பிரசிடென்ஸ் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் அந்த ஆப்பரேட்டர பாப் பண்ணிட்டு, ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, இது கிடைக்கிற வேல்யூ இந்த பெர்ஃபார்ம் பண்ற வேல்யூவ தூக்கி நம்ம ஆப்பரண்ட் ஸ்டாக்ல புஷ் பண்றோம். ஈவென்ச்சுவலி புதுசா வர்ற ஆப்பரேட்டர் வந்துட்டு, அந்த ஆப்பரேட்டர் ஸ்டாக்ல புஷ் பண்ணுவோம். ஒருவேள அது வேல்யூவா இருந்தா, நம்ம புஷ் பண்ணுவோம். அதுவே நம்ம ஓப்பனிங் பேரந்தசிஸா இருந்துச்சுன்னா, நம்ம அத புஷ் பண்ணி விட்டுருவோம். அதுவே குளோசிங் பேரந்தசிஸா வந்துச்சுன்னா, ஓப்பனிங் பேரந்தசிஸ் வர்ற வரைக்கும் அந்த ஆப்பரேட்டர வச்சு ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, இத புஷ் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் கடைசியில அந்த ஆப்பரேட்டரையும் பாப் பண்ணிடுவோம். கடைசியில நம்ம முன்னாடி பார்த்த மாரி மீதி இருக்க எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணணுங்கிறதுனால, டில் ஆப்பரேட்டர் ஸ்டாக்ல ஒண்ணும் இல்லாத வரைக்கும் நம்ம பாப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு,
இப்படி இதெல்லாம் பண்ணிட்டே வரும்போது, அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு அந்த கடைசி இதுல இருக்கும். ம் அ ஸோ அத வந்துட்டு பாப் பண்ணி நம்ம அத ரிசல்ட்ஸ்ல போட்டுட்டு, இத பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுருவோம். இத ஃபார் எக்ஸாம்பிள் இத பார்த்தோம்னா, பண்ணி பார்த்தோம்னா, இது வந்து -1 இருக்கு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷன் இத போட்டோம்னா, இது வந்து கரெக்ட்டா எவாலுயேட் பண்ணியிருக்கு. இவ்வளோதான்.